வரும் மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கான எதிர்பார்ப்பு இப்படி இருக்க, பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட பிற தொழில் சார்ந்த கல்வி பயில விரும்பும் அடித்தட்டு கிராமப்புற மாணவர்களின் நிலை இன்னும் பரிதாபமாகவே தொடர்கிறது. கல்வி கடன் பெற பிணையம் தேவையில்லை என மத்திய அரசு மீண்டும் மீண்டும் அறிவித்தாலும் பிணையற்ற கல்வி கடனுக்கு சில வரம்புகள் இருப்பதால் பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு அடுத்து செகண்ட் இயர் படிச்சிருக்கவங்க செகண்ட் இயர்லேயே ப்ராப்ளம் வந்துச்சு, ஃபீஸ் ப்ராப்ளம். அதில் அப்பா வீடு இதெல்லாம் கொஞ்சம் விற்று செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டிட்டாரு. செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டி செகண்ட் இயர் முடிஞ்சோடனே தேர்ட் இயருக்கு ஃபீஸ் கட்ட முடியலை. தேர்ட் இயர் கட்டாதனால 2011 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் காலேஜ்லேருந்து வந்துட்டு. உயர்கல்வி பெற போதுமான கல்வி கடன் கிடைப்பதில் கிராமப்புற ஏழை மாணவர்கள் சந்திக்கும் சிக்கல்களுக்கு ஜெகதீஷை உதாரணமாக கொள்ளலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த எத்திலோடு கிராமத்தை சேர்ந்த ஜெகதீஷின் தந்தை ராஜா, தாய் பஞ்சு இருவரும் விவசாய கூலி தொழிலாளர்கள். கிராமப்புற அரசு பள்ளியில் பயின்ற ஜெகதீஷ் கல்வியில் காட்டிய ஆர்வத்தை அவர் பெற்ற மதிப்பெண்களில் புரிந்து கொள்ள முடிகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 443 மதிப்பெண்கள், 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1051 மதிப்பெண்கள். பொது மருத்துவம் படிக்க ஆசைப்பட்ட ஜெகதீஷ் 2009ஆம் ஆண்டு மருத்துவ கல்வி கவுன்சிலிங்கில் பங்கேற்றார். ஆனால் அவருக்கு பல் மருத்துவ பட்டப்படிப்பு வாய்ப்புதான் கிடைத்தது. ஜெகதீஷ் காட்டிய விடாப்பிடி ஆர்வத்தால் அவரது பெற்றோர் மருத்துவ பட்டப்படிப்பிற்கான முழு நிதி ஆதாரத்தை பெரிதாக கணக்கிட்டு உணராமல் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் MBBS படிப்பில் சேர்த்தனர். அதற்கு காரணம் கூறுகிறார் அவரது தந்தை ராஜா. இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். MBBS படிச்சாதான் நம்ம நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சேவை பண்ண முடியும். இன்ஜினியரிங் படிச்சா பணமும் சம்பாதிப்போம், அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்றதுக்கு மனசு வராது. MBBS படிச்சா 10 பேருக்கு நல்லதை பண்ணலாம், 10 பேர் புண்ணியத்தை தேடலாம், 10 பேருக்கு வழிகாட்டியா இருக்கலாம்ன்றக்காக பையன் எனக்கு அப்பாவை அறிவுரை சொன்னேன். அப்ப எனக்கு அந்த இது பிடிச்சிருந்துச்சு. சரி, இன்னொரு ஜென்மம் நமக்கு வருமா அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம முடிஞ்ச அளவு சம்பாரிச்சது பயலுக்காக செய்வோம், 10 பேருக்கு வழிகாட்டியா இருக்கட்டுமே அப்படின்றக்காக போய் MBBS சீட்டு கிடைச்சு சேர்த்தேன். பொது மருத்துவம் முடித்து கிராமப்புற மக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கனவுடன் குடும்ப சேமிப்பு மற்றும் நகைகளை விற்று முதலாண்டு கல்வி கட்டணமாக சில லட்சங்களை ஜெகதீஷ் கட்டினார். முதலாண்டு முடிந்த நிலையில் கல்வி கடனுக்கு முயற்சித்ததும் அது கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படவே 2 வீடுகளை விற்று தனது மகனின் 2வது ஆண்டு படிப்பு கட்டணத்தை ராஜா தம்பதியினர் கட்டினர். எனினும் அது போதாத நிலையில் வங்கியில் கல்வி கடனையும் பெற்று 2 லட்சம் ரூபாய் வரை கட்டினர். ஆனால் 3வது ஆண்டிற்கான கல்வி கட்டணத்திற்கு வழியில்லாமல் போனதால் தற்போது பாதியில் நிற்கிறது ஜெகதீஷின் டாக்டர் கனவு. லோன், எஜுகேஷன் லோன் சூரிட்டி இல்லாம 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4 லட்சம் தர முடியும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அதுல 2 லட்சம் வாங்கிட்டு போய் காலேஜ்ல கட்டியிருக்கோம். என்னோட ஆசை அதுதான், தேர்ட் இயர் முதல்ல உள்ள போகணும். ஏதோ 1.5 வருஷம் காலேஜ் போகாது ரொம்ப தடையா இருக்கு. பெருசா ஏதோ இழந்துட்டோம், படிப்பு நம்ம டச் விட்டு போயிட்டே இருக்கு, நம்மளுக்கு படிக்க முடியாதோ அப்படின்ற பயமெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கூடுதலாக கல்வி கடன் கிடைக்காதா, தனது மருத்துவ படிப்பு தொடராதா என மீண்டும் வங்கிகளில் விசாரித்தபடி நாட்களை நகர்த்தி வருகிறார் ஜெகதீஷ். நம்ம ராணுவத்தில் எத்தனை பேர் நம்மளுக்காக பாடுபட்டு எத்தனை உயிர்கள் இழக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டி அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்காக நம்ம நாட்டுக்காக செஞ்சுட்டு சாகணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எங்களோட சூழ்நிலை நீதி படிப்பை திறந்து வைக்க முடியாம இன்னைக்கு நடுத்தருவில் இருக்கோம். ஒரு வரம்பு தாண்டி பிணையமின்றி கல்வி கடன் தருவதில் வங்கிகள் தயக்கம் காட்டுவதில் ஓரளவு நியாயம் இருக்கவே செய்கிறது. இன்று வங்கிகளின் வாராக்கடன் அதிகரிப்பதில் கல்வி கடன் முக்கிய இடம் பிடித்து வருவதுடன் இந்த கடன் தருவதற்கான பணம் பொதுமக்களிடமிருந்து திரட்டப்பட்ட டெபாசிட் தொகையின் ஒரு பகுதி என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் கல்வி கடனை வசூலிக்க முடியாத போது அதை ஈடு செய்வதற்காக வங்கிகளுக்கு கல்வி கடன் உத்தரவாத நிதி அளிப்பதாக சொன்ன அரசின் அறிவிப்பு இன்னும் ஏட்டளவில் இருப்பதும் இந்த நிலை தொடர இன்னொரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதனால் வருகிற பட்ஜெட்டிலாவது உயர்கல்வி கடனுக்கென தாராள நிதி உதவி திட்டம் இடம்பெற வேண்டும் என்பதே கிராமப்புற மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஹரிகிருஷ்ணனுடன் செய்தியாளர் பாஸ்கரன் மற்றும் திவ்யா.